தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் போதை சம்பந்தமான கொலைகள் பல நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக ஏன் இந்த திருத்தணி சம்பவம் மட்டும் மிகப்பெரியதாக பார்க்கப்பட்டதுன்னா இங்கே தான் நீங்கள் இங்கே இருக்கிற அரசியல் நுட்பத்தை கவனிக்கும். செவனேனா அவன் பாட்டு ரயிலில் போயிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு ரீல்ஸ் பண்ணி அப்புறம் முறைச்சிட்டான்னு சொல்லி இவங்க கட்டுறது முறைச்சிட்டானா அதனால் அடிச்சிருக்கான். ஏன் தமிழ்நாட்டில் யாரையும் பார்த்து முறைச்சதே இல்லையா? பல ரயில்வே ஸ்டேஷனில் பேருந்து நிலையங்களில் சண்டை போட்டு நீங்கள் பார்த்ததே இல்லையா? காலை மிதிச்சிட்ட, கையை மிதிச்சிட்ட, இடுப்பை கிள்ளிட்டேன்னு எவ்வளோ சண்டை வந்திருக்கு. முறைச்சாங்களாம், ஆனால் ரீல் கட்டி எடுத்து வெட்டிட்டாங்களாம். ஹே, என்னென்ன கதை கட்டுறாங்க பாருங்க. இவர்கள் சொல்கிறது எல்லாமே எப்படி தெரியுமில்ல, இவர்களுடைய அரசாங்கங்களை காப்பாற்றிக்கிறது. குறிப்பாக இவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி விபத்துகள் எதனா நடந்துச்சு, ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சுன்னா இவர்கள் மன்னிப்பு கேட்குறாங்க, நாங்கள் ரொம்ப வருந்துகிறோம் அப்படின்னு. இதே நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் சில சம்பவங்கள் வேறு மாநிலத்தவர்கள் இங்கே வந்து இருக்கும்போது அவர்களுக்கு ஏதாவது சம்பவம் நடந்துச்சு, விபத்து ஏதாவது நடந்துச்சு, இல்லை இந்த மாதிரி தாக்குதல் ஏதாவது நடந்துச்சுன்னா இவங்க உடனே மன்னிப்பு கோர்றாங்களாம். இந்த மாதிரி நாங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, இது தெரியாமல் நடந்தது, இதற்காக நாங்கள் தலை குனிகிறோம். இதை நீங்கள் ஆழ்ந்து கவனித்து பாருங்களேன். ஒரு எளிமையான ஒரு கேள்வி எழுப்போம். ஆந்திர காட்டுக்குள்ளே 21 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். ஆந்திர அரசாங்கம் நம்மளிடம் மன்னிப்பு கேட்டதா? கேரளாவுக்கு சபரிமலை பக்தர் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போனவர், அங்கே ஒரு சண்டை நடந்து சுடுதண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றி அந்த வயதானவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். கேரள அரசு நம்மிடம் மன்னிப்பு கேட்டதா? கர்நாடகாவில் தண்ணி கேட்டதுக்காக பிரச்சனை நடக்கும்போது நம்மளுடைய அப்பா வயது இருக்கிற மதிக்கத்தக்க ஒரு மனிதரை அரை நிர்வாணப்படுத்தி, அது ஒரு லாரி டிரைவர், அரை நிர்வாணப்படுத்தி அவரை அடித்து அங்கேருந்து துரத்தின போது அங்கேருந்து தமிழர்கள் நடைப்பயணமாகவே, ஏன்னா பேருந்து கிடையாது, அடித்து நொறுக்குறான், அங்கேருந்து அவர்கள் நடைப்பயணமாகவே நம்ம ஊருக்கு வந்து சேரும்போது கர்நாடக அரசு நம்மளிடம் மன்னிப்பு கேட்டதா? இந்த மாதிரி ஒரு செயலுக்கு நாங்கள் வெட்கி தலை குனிகிறோம். ஆனால் இவங்க சொல்லுவாங்க உடனே, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இதற்காக நாங்கள் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு. ஏன் தமிழர்கள் நம்ம ஒழுங்காக இல்லை, தமிழர்கள்னாலே இப்படி தான் அப்படின்னு நம்மளை அசிங்கப்படுத்துகிற நோக்கம் தான். எந்த அரசாங்கமும் இந்த மாதிரி ஒரு விபத்துக்கு மன்னிப்பு கேட்டதாக பார்த்ததே கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டான். ஆனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் உடனே போய் கேட்டுறோம். ஏன் நம்மளே இழிவுபடுத்துகிறாங்க. உலக